மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சி தொடங்கின பிறகு பாஜகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விலகலை நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. துணைத் தலைவர்ல இருந்து நிறைய ஆபீஸ் பேரர்ஸ்ல இருந்து எல்லாருமே விலகி கொண்டே இருக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு ஒருத்தர் விலகி இருக்கிறார் அப்படிங்கிற பார்க்கிறோம். சோ இந்த விலகலை டெல்லி எப்படி ரிசீவ் பண்ணிக்குது? அண்ணாமலை அவசரப்பட்டு விட்டாரோ என்ற சந்தேகம் இருக்கிறது. அவரை தூண்டி விடுபவர்கள் யார்கள்? அவர் ஏன் வந்தார் டெல்லிக்கு? சென்னையிலே முடித்திருக்கலாமே ரிசைன் பண்றதா இருந்தா. டெல்லியில 3 நாள் நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிராக ஏதோ சூழ்ச்சி செய்வது போன்று ஒரு பிம்பத்தை உருவாக்கினார். அனைத்து பாஜக தலைவர்கள் வெள்ள போறாருன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் இவர் பாஜகவுக்கு எதிராகவே செயல்பட்டாரா? எதற்காக பாஜகவில் சேர வேண்டும்? பாஜக கொள்கை எனக்கு பிடிக்காது, திமுக பாமக அதிமுக மாதிரி பாஜகவை பார்த்தேன். இவர் மோடியை விட பெரியவர்களா? இவரு அமித்ஷாவோட பெரியவரா? ஒரு வார் ரூம் வச்சுட்டு ஒரு 10 பேரை வச்சுட்டு 10 அக்கௌண்ட்டை வச்சுட்டு 10 பேரை விக்ரம் அடிக்கிறது, வினோத் அடிக்கிறது, அமித்ஷாவை திட்டுறது என்னங்க இது? தமிழகத்தில் சுதந்திரம் இருக்குன்னு இதுதான் பண்றத? அதாவது தமிழக பாஜகவுல ஒரு 4-5 பேருடைய ஆதிக்கம் தான் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. ஏன் ராஜகோபால் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் அதை ஹைலைட் பண்ண மாட்டாங்க? அண்ணாமலை செய்வது தமிழகத்திற்கு செய்த ஒரு தவறான காரியம். அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வார் ரூம்னு வச்சுட்டு எல்லாரையும் ட்ரோல் பண்றதுதான் முக்கியம். பொதுமக்கள் புரிஞ்சுக்கலாம்னு நினைச்சுக்கிறாரா? தெரிஞ்சுக்கிறேன். சிலவற்றையெல்லாம் நான் சொல்லக்கூடாது, எனக்கு தெரிந்தது சொல்லக்கூடாது. ஏன்னு அமித்ஷாவோ அல்லது மத்திய அமைச்சர்களோ, பியூஷ் கோயலோ, அமித்ஷாவோ, நிர்மலா சீதாராமனோ, சிபி ராதாகிருஷ்ணனோ பேச ஆரம்பிச்சாங்கன்னு அண்ணாமலையில என்னங்க இருக்கு? இப்ப பி த லீடர்ஸ்னா ஒர்க்கரே கிடையாதாங்க அந்த கட்சிக்கு. அந்த கட்சியோட கொள்கை என்ன? பாரதியமா இல்லது திராவிடமா இல்லது இந்துத்துவாவா? என்ன சொல்றது? யாரு என்ன அவருடைய கொள்கை என்ன? ஒரு பரபரப்பா பண்ணலாம், பட் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? கொள்கை எதிரி பாஜகவை, கட்சிக்கு கட்சி எதிரி. ஆனால் அரசாங்கத்திற்கு 8 கோடி தமிழர்களால் 1,80,00,000 ஓட் வாக்காளர்களால் முதலமைச்சரான விஜய் அவர்கள் 140 கோடி இந்தியர்கள் 65 கோடி வாக்காளர்களை பெற்று பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி 4400 நாட்கள் முடிவு செய்திருக்கிறார். அவர் இருவரும் சந்திக்கும் பொழுது தமிழகம் ஃபர்ஸ்ட், இந்தியா ஃபர்ஸ்ட், அதுதான் அவர்களுடைய மண். காங்கிரஸை மீண்டும் உயிர் கொடுத்த விஜய் எப்படி மத்திய அரசு இணக்கமாக பார்க்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டது. இப்ப அரசியல் ரீதியாக அதை ஒட்டியும் ஏதாவது காய் நகர்த்தல்கள் இருக்கா டெல்லியில? நான் காங்கிரஸ் நான் பிஜேபி அலையன்ஸ் ஒண்ணு வேணும். அதுக்கு அகிலேஷ் யாதவ் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. எவ்வளவு விஷயம் டெல்லியில் நடக்குது. அது காங்கிரஸுக்கு அது 3வது அணியா வந்துருமா? அப்போ இந்திய அலையன்ஸ் நேச்சுரல் டெத்தா செத்து போச்சா? அப்போ புது காங்கிரஸ் வந்துருமா? ஆக மொத்தம் டெல்லியில் ஒரு குழப்ப நிலை நடக்குது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் வினோத். வணக்கம் சார். வணக்கம். இது ஒரு புதுமையான நேர்காணல் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விமர்சனங்களை கடந்து நீங்க தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கீங்க. உங்களை நோக்கி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அணையாக வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். தொடர்ச்சியா தினம் பாக்குறோம். ஆனா அதெல்லாம் தாண்டி உங்களுடைய கருத்தை எப்பவும் போல சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுல திருப்பியும் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சி தொடங்கின பிறகு பாஜகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விலகலை நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. துணைத் தலைவர்ல இருந்து நிறைய ஆபீஸ் பேரர்ஸ்ல இருந்து எல்லாருமே விலகி கொண்டே இருக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு ஒருத்தர் விலகி இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இந்த விலகலை டெல்லி எப்படி ரிசீவ் பண்ணிக்குது? முதல்கட்டமா தங்களுடைய அறிமுகத்தில் சொன்னீர்கள், முன்னுரையில் சொன்னீர்கள், தலையங்கத்தில் சொன்னீர்கள், அண்ணாமலை என்பவர் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு புத்து உணர்ச்சியை கொண்டு வந்தார். அரசியலில் இல்லை என்று சொல்ல முடியாது. பல ஊடகங்களிலும் சரி, தங்களிடமும் சரி, அண்ணாமலைக்கு மத்திய பாஜக உயர் இடத்தை இருக்கிறது என்று அமித்ஷாவே சொல்லியிருக்காரு சென்னையில். அவர் பொறுத்திருந்திருக்க வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று தங்களிடமே நான் சொல்லி இருக்கிறேன். அண்ணாமலை அவசரப்பட்டு விட்டாரோ என்ற சந்தேகம் இருக்கிறது. அவரை தூண்டி விடுபவர்கள் யார்கள்? அவர் ஏன் வந்தார் டெல்லிக்கு? சென்னையிலே முடித்திருக்கலாமே ரிசைன் பண்றதா இருந்தா. டெல்லியில 3 நாள் நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிராக ஏதோ சூழ்ச்சி செய்வது போன்றது
ஒரு பிம்பத்தை உருவாக்கினார். அனைத்து ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு முக்கியமான செய்தியை கொடுத்து ஏதோ நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு புயலை செய்வதாக நினைத்தார். அமித்ஷா கடுமையாக ஒரு கோபப்பட்டார் என்று தான். அதை தவிர நரேந்திர மோடி அவர்கள் இவரை பார்க்கவில்லை. இப்பொழுது அனைத்து பாஜக தலைவர்கள் வெள்ள போறான்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் இவர் பாஜகவுக்கு எதிராகவே செயல்பட்டாரா? எதற்காக பாஜகவில் சேர வேண்டும்? பாஜக கொள்கை எனக்கு பிடிக்காது, திமுக, பாமக, அதிமுக மாதிரி பாஜகவை பார்க்கிறேன். இவர் மோடியை விட பெரியவர்களா? இவரு அமித்ஷாவோட பெரியவரா? சில சர்ச்சைகள் இருக்கத்தான் செய்யும், அதையெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். விஜய் என்பது, தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழகத்தில் ஒரு புதிய சுதந்திரத்தை கொடுத்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்தார்கள். அதிமுக என்பதை எப்படி நரேந்திர மோடி அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸை இன்று விழுங்கினாரோ, ஒரு தேர்தலை நெசுக்கினாரோ அமித்ஷா போட்டுக்கொண்டு, அதே மாதிரிதான் தமிழகத்திற்கும் செய்திருக்க வேண்டும். 2 IPS ஆபீசர்களை அண்ணாமலைக்கு RN ரவியும் தமிழகத்தில் போட்டு திமுகவை வறுத்தெடுத்தார்கள் அமித்ஷாவும் நரேந்திர மோடி சேர்ந்து கொண்டு. ஒரு IPS ஆபீசர் ஸ்டாலினையும் சாப்பிட்டார், மம்தா பானர்ஜியும் சாப்பிட்டார், அவர் RN ரவி. இன்னொரு ஆபீசர் தன்னுக்குத்தானே சாப்பிட்டு கொண்டு விட்டார் அண்ணாமலை. He destroyed himself. பாஜகவை நெருங்கி பழகி இருக்கவன், பல தலைவர்களை கண்டிருக்கிறேன். என்னுடைய பத்திரிகை துறை யார் ஒன்னும் எது ஒன்னும் சொல்லட்டும், எனக்கு பத்தி கவலை கிடையாது. கருத்து சுதந்திரம் ஆதன் தொலைக்காட்சியில் இருட்டடிப்பு இல்லாமல் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. தங்களை நான் 5-10 வருடங்களாக அறிந்தவர். இன்றல்ல நேற்றல்ல, நானும் தமிழகத்தில் எனக்கு ஸ்டாலின் எவ்வளவு நல்லவருங்க. ஸ்டாலினை பத்தி நான் பயணிகள் தியாகராஜன் என்னை பற்றி அவதூறு சொன்ன பொழுது அவருக்கு சிறப்பு விமானம் லக்னோ போகும்போது நான் ஸ்டாலின் அவர்களிடம் ஐயாவிடம் நான் பேசினேன். ஐயா, தங்களுடைய தகப்பனாரே நன்றாக தெரிந்தவன், சாமி கோபப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட்டில் திமுகவிற்கு ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட், தலைமை நீதிபதி MK ஸ்டாலின், நான் முறையிடுகிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று இதே வார்த்தை சொன்னேன். சாமி அதெல்லாம் விடுங்க, அப்பாவுக்கெல்லாம் நீங்க அதெல்லாம் நான் சொல்றேன் நான் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான பெருந்தன்மை அண்ணாமலைக்கு இருக்க வேண்டும். SMS அடிக்கிறது, இன்னொருத்தனை தூண்டி விடுறது, இதெல்லாம் என்னங்க இது? அண்ணாமலைக்கு அழகாது? ஒரு வார் ரூம் வச்சுட்டு ஒரு 10 பேரை வச்சிருந்து 10 அக்கௌண்ட்டை வச்சிருந்து 10 பேரை விக்ரம் அடிக்கிறது, வினோத அடிக்கிறது, உங்க இன்னொருத்த அடிக்கிறது, இவனை அடிக்க, அமித்ஷாவை திட்டுறது, என்னங்க இது? தமிழகத்தில் சுதந்திரம் இருக்குன்னு இப்படிதான் பண்றத? இப்போ கட்சியில இருந்து வெளியே போகக்கூடிய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார். அதாவது தமிழக பாஜகவுல ஒரு 4-5 பேருடைய ஆதிக்கம் தான் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. ஏன் ராஜகோபால் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் அதை ஹைலைட் பண்ண மாட்டாங்க? அண்ணாமலை அவர்கள் கட்சியை வளர்த்திருக்கிறாரு, அதை ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதையும் அவர்கள் தரப்புல இருந்து வைக்கிறாங்க. அண்ணாமலைக்கு எனக்கு என்னங்க சண்டை? மலைக்கு மடுவுக்கு இருக்குப்பா, அவர் எங்கேயோ இருக்காருன்னு எங்கேயோ இருக்குங்க. என்னுடைய 45 ஆண்டு ஆழத்தை ஒரு சர்வீஸுக்கு, என்னுடைய சர்வீஸுக்கு அவருடைய வயது ஈக்குவல். என்னங்க இது? அண்ணாமலை செய்வது தமிழகத்திற்கு செய்த ஒரு தவறான காரியம். அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வார் ரூம்னு வச்சுட்டு எல்லாரையும் ட்ரோல் பண்றதுதான் முக்காங்க. பொதுமக்கள் புரிஞ்சுக்கலாம்னு நினைச்சுக்கிறாரா? தெரிஞ்சுக்கிறேன். சில வெற்றையெல்லாம் நான் சொல்லக்கூடாது, எனக்கு தெரிந்தது சொல்லக்கூடாது. ஏன்னு அமித்ஷாவோ அல்லது மத்திய அமைச்சர்களோ, பியூஷ் கோயலோ, அமித்ஷாவோ, நிர்மலா சீதாராமனோ, CP ராதாகிருஷ்ணனோ பேச ஆரம்பிச்சாங்கன்னு அண்ணாமலை எல்லாம் என்னங்க இது? எவ்வளவு பெரிய தலைவர்லாம் பார்த்துங்க தமிழ்நாடு. ஐயா கருணாநிதியின் மரியாதை எங்கிட்ட கொடுத்தார், அம்மையார் ஜெயலலிதா மரியாதை கொடுத்தார், MGR கட்சி ஆரம்பித்த போது முதல் நபராக நான் இருந்தேன். S ராகவானந்தம் என்பவர் என்னை அழைத்து கொண்டு செல்வார் அவரிடம். நாஞ்சில் மனோகரன் நன்றாக தெரியும், K ராஜாராம் நன்றாக தெரியும், VR நெடுஞ்செழியன் நன்றாக, அவருடைய தம்பி இரா செழியன் நன்றாக தெரிந்தவர். இவ்வளவு அரசியல் இருந்துட்டும் அப்படின்ட்டு வேற தானே பேசுங்க, அவ்வளவுதான் விட்டு. உங்களுடைய மனக்குமுறலும் உங்களுடைய கவலையும் புரிகிறது. கவலை ஒண்ணும் கிடையாது. என்ன, அவர் 10 பேரை வச்சிருந்து, ஒரு ஆர்மி ஆஃப் மென்னை வச்சிருந்து, இன்னொருத்தனை என்னோட நபிகா குமார் என்ன திட்டுறாங்க, சேகர் ஐயர் என்ன திட்டுறாங்க, அவங்க எல்லாம் பிரிஞ்சு ஆங்கிலத்து ஊடகத்தில் நாங்க 3 பேர் இல்லைன்னா இவர் இங்க டெல்லியில இது பண்ணிருப்பார், நாங்க 3 பேர் தான் தடுத்தோம், அந்த அவருக்கு ஆத்திரம். அமித்ஷா அவர்கள் என்னிடம் பேசிக் கொள்ளுகிறார், நான் பெருமையாக சொல்லுகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி என்னை பார்க்கிறார், நான் பெருமையுடன் சொல்லுகிறேன். 1995 தெரியும் அவருக்கு. இவ்வளவு தூரம் பண்ணி நான் எதனா ஒரு பதவி வாங்கியிருக்கேன், நான் சொல்லுங்க பார்ப்போம். அண்ணாமலை தான் வாங்கினேன் பதவி. அமெரிக்காவுக்கு போயிட்டு அந்த நார்த்தனம் பாஜகவுக்கு துரோகம் செஞ்சாரு அண்ணாமலை. இலங்கைக்கு அனுப்பவில்லையா நரேந்திர மோடி? தேசிய பொதுக்குழுவில்
யோகி ஆதித்யநாத் தீர்மானத்தை முன்மொழிந்தார், அரசியல் தீர்மானத்தை வழிமொழிந்தவர் அண்ணாமலை. இவ்வளவு உயர் பதவியை கொடுத்த பிறகு அண்ணாமலை வந்து நரேந்திர மோடிக்கு எதிர்த்து போவாங்களா சார்? என்ன பேசுறீங்க? இல்ல, அதற்காகத்தான் பாஜகவை வந்து இங்க தமிழகத்துல வளர்த்தார், 11% மேல வந்து பாஜகவை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. யாருடைய நிழல் கீழே பண்ணார்? யாருடைய உதவியுடன் பண்ணார்? அது சொல்லுங்க. நரேந்திர மோடி என்ற பிம்பத்தை தான் உருவாக்கினார். இவருக்கு என்று வந்தது எங்க 4 நாள்ல குறைஞ்சிடுச்சு. அது எங்க அதிமுகவுக்கு உறுப்பினர் சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு இருக்குது? 2,40,00,000. திமுகவுக்கு 2,10,15,00,000. விஜய் அவர்கள் வாங்கியது 1,80,00,000 வாக்குகள். 15 லட்சம் 8 கோடி தமிழர்கள் இருக்கிறார்களே. ஆன்லைன்ல வந்து 15 லட்சம்னா அதை நீங்க ஸ்பிளிட் பண்ணி பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு உயர் அதிகாரி ஒரு விளக்கினார், பாஜக தலைவர். இதுல வந்து 1% தமிழ்நாடு இருக்குமே தவிர மீது எல்லாமே ஃபாரின் கண்ட்ரி, அவுட் சைடு இந்தியா எல்லாம் சொல்றான். அதெல்லாம் என்ன பாக்குறது? அவன் எல்லாருமே லீடர் ஆக்கிடுவாரு. சிடி குமார் யாரு ஆக்கினாங்க? மந்திரி ஆக்கினது யாரு? அண்ணாமலை தானே. இவர் என்னங்க இப்ப வீத லீடர்ஸ்னா ஒர்க்கரே கிடையாதாங்க அந்த கட்சிக்கு. அந்த கட்சியோட கொள்கை என்ன? பாரதியமா இல்லது திராவிடமா இல்லது ஹிந்துத்துவாவா? என்ன சொல்றது? யாரு இருக்கு? என்ன அவருடைய கொள்கை என்ன? ஒரு பரபரப்பா பண்ணலாம், பட் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்களே. இவருடைய அயல் நாட்டு கொள்கை விஷயம் நல்லா தெரிஞ்சு வருங்க. ஆனா ராங் சைட்ல போயிட்டு தன்னுடைய இவர் வந்து ஒரு சசி தரூர் மாதிரியோ அல்ல சுப்பிரமணிய சாமி மணிசங்கர் மாதிரி ஆகிவிட்டாரு என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. சரி சார், உங்களுடைய மனக்கவலைக்கு எதுவும் இல்லாம மன அமைதியுடன் நீங்க இருக்கணும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன் வினோத். தங்களும் என்னை பார்த்திருக்கு, நானும் பார்த்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் மீட் பண்ணிருக்கோம். நேரையும் சரி, என் மகன் கல்யாணத்துக்கு எல்லாம் வந்தீங்க, எல்லாம் சரி, உங்களை நேரம் பார்த்திருக்கேன். அது மாதிரி எத்தனை ஊடகங்கள் பொது வாழ்க்கையில் இருந்தால் அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டும். ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க. நான் எவ்வளவு திட்டிருக்குங்க அவர் he never reacted to that. எங்கிட்ட சொல்லு பேசுவார், விஷயம் தெரிஞ்சுவார். அதுல திமுக அதிமுக எவ்வளவு எடப்பாடி பழனிசாமி நான் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன் தம்பி, ஒன்றல்ல நேற்றல்ல. இதே ஓ பன்னீர்செல்வத்தை அவ்வளவு பண்ணிருக்கேன் நான். ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு எங்கிட்ட, நிறைய தடவை பேசியிருக்காரு எங்கிட்ட. அவன் சீமான் எவ்வளவு இந்த விஜய் அவர்களிடம் தொடர்பு வச்சிருக்கேன் நான் சில முக்கிய அமைச்சர்கள் மூலமா. அவங்க எல்லாம் நம்மள ஒண்ணுமே சொல்லி வரவேற்கிறார்களே. என்னுடைய வயதிற்கும் என்னுடைய பயிற்சிக்கும் முதிர்ச்சிக்கும் மரியாதை தராங்களே. இது அண்ணாமலை மாதிரி ஒரு ரிஃப்ராஃப் ஆடி வச்சுட்டு பண்றது. அவரு 10 பேரை வச்சுட்டு பண்ணிட்டா நடந்துருமா அவருக்கு? என்ன அழிக்கலாம், என்னுடைய தத்துவத்தை அழிக்க முடியாது. பரவாயில்ல விடுங்க. அப்புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு விஜய் டெல்லிக்கு வந்திருக்கிறார். அவர் பிரதமர். நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் சார். நீங்க காமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, நீங்களே சொன்ன மாதிரி நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி வந்திருக்கிறார். நித்தி ஆயோக் கூட்டத்துல ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்றிருக்கிறார். ஆனா வந்து அவர் பங்கேற்ற போது நெருக்கடி இருந்ததாக சொல்லப்பட்டது. இப்ப இவர் ஒரு ஃப்ரெஷ் சிஎம், டெல்லிக்கு 2வது வாட்டி அவர் இவ்வளவு ஷார்ட் பீரியட வராரு அப்படிங்கிற போது செங்கோட்டையன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. எங்களுக்கு வந்து வர வேண்டிய நிதி எல்லாம் கரெக்டா தான் வருது அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு சாஃப்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் டெல்லி வந்து விஜய் பாக்குறாரா? அவருடைய வியூகம் என்னவா இருக்கு? விஜய் அவர்களுக்கு பாராட்டுதல். இன்று 30 நாள் ஆகிவிட்டது அவர் முதலமைச்சராக பதவியேற்று. மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பேபி ஸ்டெக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். குழந்தை நடைபோடுகிறார். அவருக்கு பல எண்ணங்கள் இருக்கிறது, அமல்படுத்த வேண்டும். நேற்று சென்னையில் நடந்த அந்த சிங்கப்பெண் அதை பற்றி வீடியோ கொண்டு அமித்ஷா கிட்ட காமிக்க போறாரு, பிரைம் மினிஸ்டர் காமிக்க போறாரு. நாளைக்கு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை பேச போறாரு. தமிழகத்துக்கு தொழில் வளர்ச்சி பரந்தூர் விமானத்தை மத்திய அரசாங்கம் ஒட்டுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டார். அருகே இருக்கிற இடத்துல நாங்க வந்து ஒரு விமான நிலையத்தை ஆதரவு தருகிறேன் என்று. அதை தவிர ஒரு முக்கியமான விஷயத்தை ஆதரவுகளுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் ஒரு காகிதத்தை காமிக்க போறேன். நீங்க அதுல என்ன நம்பர்ங்கிறத நீங்க படிங்க. அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன் நான். 4400 4400 நாட்கள். இத்தனை நாள் பிரதமராக இருந்திருக்கிறார் நரேந்திர மோடி. 30 நாள் முதலமைச்சராக இருந்தவர், 4400 நாட்கள் பிரதமராக இருந்தவர், 8900 நாள் பதவியில் இருந்தவர், 25 ஆண்டு காலம் தொடர் பதவியில் இருந்தவர். நரேந்திர மோடியிடம் பேசும்பொழுது இன்று விருந்து தருகிறார் நரேந்திர மோடி விஜய்க்கு. அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் தருகிறார். அதில் தமிழகத்துடைய வளர்ச்சி, தமிழகத்தை முதலிடம் என்று சொல்லக்கூடிய விஜய்
இந்தியா ஃபர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி இருவரும் கருத்தில் ஒன்றுபடுகிறார்கள். கட்சி ரீதியாக பாயசமா பாசிசமா அல்லது கொள்கை எதிரியாகவும் அரசியல் எதிரியாகவும் இருந்தால் என்று சொன்னாலும் கொள்கை எதிரி பாஜகவை கட்சிக்கு கட்சி எதிரி. ஆனால் அரசாங்கத்திற்கு 8 கோடி தமிழர்களால் 1,80,00,000 ஓட் வாக்காளர்களால் முதலமைச்சரான விஜய் அவர்கள் 140 கோடி இந்தியர்கள் 65 கோடி வாக்காளர்களை பெற்று பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி 4400 நாட்கள் முடிவு செய்திருக்கிறார். அவர் இருவரும் சந்திக்கும் பொழுது தமிழகம் ஃபர்ஸ்ட், இந்தியா ஃபர்ஸ்ட், அதுதான் அவர்களுடைய மண். ஒரு பெரிய ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல போறேன். தமிழ்நாட்டுல சிலிண்டர் இருக்குது பாருங்க, கேஸ் சிலிண்டர். இன்னும் 3 அல்லது 4 வருடங்களில் அது முடிந்து விடும். அம்மையார் ஜெயலலிதா தடுத்தார், ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை தடுத்தார்கள், பரவலாக்க முடியவில்லை. இந்தியா முழுக்கலும் 75% பைப்ல தான் கேஸ் வருது. எப்படி தண்ணீர் உங்களுக்கு குழால வருதோ அதே மாதிரி கேஸ் குழால வருது. அதை 20,000 கோடி ரூபாய் கொடுத்து தமிழகத்தில் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு புது திட்டத்தை மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி விஜய் அவர்களுக்கு கடிதம் எழுதி ஆரம்பித்திருக்கிறார்கள். இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. டிஆர்பி ராஜா, டிஆர் பாலுடைய மகன் அதை நிறுத்தி வைத்தார். சில இடத்தான் கொடுத்தாங்க, எல்லா இடத்துக்கும் கொடுக்கல. திருச்சி, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதை தவிர விழுப்புரம், இந்த மாதிரி மாவட்ட தலைநகருக்கெல்லாம் கூட கொடுக்கல. அதை நிறுத்தி வச்சாங்க. அதுல பணம் கேட்டாங்க, கொடுக்கலங்கிற ஒரு செய்தியெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப விஜய் அதை ஒத்துக்கொண்டு விட்டார். பரந்தூர் விமானத்துக்கு எடுத்து அங்க இருக்கக்கூடிய இடத்து சிட்கோ சிப்காட்கெல்லாம் இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. தொழிற்சாலை வரப்போகுது. அடுத்த விமான நிலையத்தை 5 வருடத்தில் படுத்துவதற்காக மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்து விட்டது. அதற்காக முயற்சிகள் ஆரம்பித்து விட்டார். இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்டல் இஷ்யூஸுக்கு விஜயனுடைய 2வது பயணம் சுலபமாக இருக்கும். இது அரசு ரீதியானது. அரசியல் ரீதியாக நான் கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்றேன். அரசியல் ரீதியாக குறிப்பாக எல்லாருமே பார்த்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் காங்கிரஸோட அலைன்ஸ்ல இருக்கிறாரு. தமிழகத்துல காங்கிரஸுக்கு மீண்டும் ஒரு உயிர் கொடுத்து விட்டார் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் அதிகமாக பேசப்படுது. சோ காங்கிரஸை மீண்டும் உயிர் கொடுத்த விஜய் எப்படி மத்திய அரசு இணக்கமாக பார்க்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டது. இப்ப அரசியல் ரீதியாக அதை ஒட்டியும் ஏதாவது காய் நகர்த்தல்கள் இருக்கா? டெல்லியில இந்தி கூட்டணி நடந்தது. அதில் அம்மையார் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அகிலேஷ் யாதவும் சரி, தேஜஸ்வி யாதவும் சரி, சஞ்சய் ரவுத்தும் சரி, திமுகவை ஏன் வெளியே விட்டீர்கள் என்ற கேள்வி கேட்டிருக்கிறார்கள், ஓமர் அப்துல்லா உள்பட. அதற்கு அம்மையார் ஜெயலலிதா, அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் கண்டிப்பாக இது ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். தங்களுக்கு நினைவு இருக்கும், சோனியா காந்தி சொன்னதின் பெயரில் தான் ப. சிதம்பரம் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலியுறுத்தி 28 சீட் வாங்கி கொடுத்தாரு, ஒரு ராஜ்யசபா வாங்கி கொடுத்தாரு ப. சிதம்பரம். அந்த பின்னணியில் பார்த்தீர்களே ஆனால் ராகுல் காந்திக்கு மூஞ்சி சின்ன போச்சு. இவர்கள் தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாது என்று ஆர்கியூ பண்ணல, ஆனா எதுக்கு விடணும் கேட்டிருக்காங்க திமுக. திமுக என்பது உயிர் நாடு இந்திய அலையன்ஸுக்கு. அதனாலதான் பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அது நடுவுல ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, வினோத், இன்று காலை மம்தா பானர்ஜியும் சோனியா காந்தியும் சேர்ந்து கொண்டு, அபிஷேக் பானர்ஜியும் ராகுல் காந்தியும் சேர்ந்து கொண்டு திரிணாமுல் காங்கிரசுடன் இணைக்க பார்க்கிறார்கள் ஆகஸ்ட் மாதத்தில். அதற்கான காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி நாளை 11 மணிக்கு டெல்லியில் கூட இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் தன்னுடைய ஒரு எக்ஸோடஸ், கட்சியிலிருந்து வெளியே போகிறாங்க பாரு எல்லாரும், அதையெல்லாம் நிறுத்துவதற்காக மம்தா பானர்ஜி செய்யக்கூடிய ஒரு செயல். ஏன்னா மம்தா பானர்ஜியார் இனிமேல் இருக்க முடியாது. நல்ல வேலை ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி நிலைமை வரல தமிழ்நாட்டுல. ஒருவேளை செந்தில் பாலாஜியும் நேருவையும் அரெஸ்ட் பண்ணா அந்த மாதிரி நிலைமை வந்ததுன்னா அப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க? இப்ப என்ஆர் காங்கிரஸ் சேர்க்கணுங்கிறார் ராகுல் காந்தி, காங்கிரஸோட சரத்பவாரை சேர்க்கணுங்கிறார், ஜெகன் ரெட்டியோட சேர்க்கணுங்கிறார். அகில இந்தியாவில சேர்ந்துட்டு நான் ஒரு பிரைம் மினிஸ்டர், காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் 2029 வந்துட மீதி கட்சியெல்லாம் அவுத்து விட்டுலாம் பாக்குறாங்க. ஆனா மு. கருணாநிதியுடைய மகன் மு. க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து ஒரு நூதனமான ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறதாக அகிலேஷ் யாதவுடைய ஆதரவு சேர்த்த ஒரு எம்பி என்னிடம் தெரிவித்தார். நான் அகிலேஷ் யாதவிடம் இது பற்றி பேசினேன். அவர் உண்மையான்னு சொன்னார். நான் காங்கிரஸ் நான் பிஜேபி அலையன்ஸ் ஒண்ணு வேணும், அதுக்கு அகிலேஷ் யாதவ் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் என்று மு. க. ஸ்டாலின் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளவு விஷயம் டெல்லியில் நடக்குது.
ஓகே. அது காங்கிரஸுக்கு அது மூன்றாவது அணியா வந்துருமா அப்போ? அப்போ இந்திய அலையன்ஸ் நேச்சுரல் டெத்தா செத்து போச்சா? அப்போ புது காங்கிரஸ் வந்துருமா? திமுகவும் அதிமுகவும் இணைக்கணும், தேர்தல் முடிஞ்சணும் எல்லாரும் பேசினாங்க தமிழகத்துல. இதே காங்கிரஸ்காரங்க இப்ப காங்கிரஸ் ஒண்ணு சேர்க்கிறாங்க, ராகுல் காந்தி திரிணாமுல் காங்கிரஸ். அதெல்லாம் கேட்கறதுக்கு யாரு? திமுக செய்து தவறுங்கிறாங்களே, இப்ப திமுக செய்து ரைட்டு தானே ஆகுது, அது யார் கேட்கறாங்க? சோ ஆக மொத்தம் டெல்லியில ஒரு குழப்ப நிலை நடக்குது. இது நடுவில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். சோனிபத் என்ற இடம் ஹரியானாவில் இருக்கிறது. டெல்லியிலிருந்து 40-45 கிலோமீட்டர் தொலைவில் ஹரியானாவில். அங்கு அசோகா யூனிவர்சிட்டி என்று ஒன்று இருக்கிறது. அது பல்கலைக்கழகம். பல அயல் நாட்டிலிருந்து வருகிறார்கள். குறைந்தது 1500 மாணவர்கள் படிக்கிறார்கள். அங்கு PhD தான் சொல்லி தராங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய உதயம், விஜய் எப்படி 27 மாதத்தில் முதலமைச்சரானார் என்ற ஒரு பின்னணியில் அவர் ஒரு PhD பண்றாங்க 4 மாணவர்கள். அதற்கு தலைவராக இருப்பது பிரவீன் சக்கரவர்த்தி, இப்பொழுது ராஜ்யசபா MP ஆகி இருக்கிறவர். அந்த 4 மாணவர்கள் 2 மாணவர் என்னுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். எப்படி தமிழகத்துடைய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த 4 பேர் நார்த் இந்தியன்ஸ். விஜயை பற்றி வட இந்தியாவில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. இப்போ காக்ரோச் பார்ட்டி எல்லாம் ஆரம்பிச்சுட்டு பெருசா ஆன்லைன்ல பண்றாங்க பாருங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அந்த மாதிரி எல்லாம் புதுசா வரவே இந்தியாவில 2029 எப்படி இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் அந்த ஆராய்ச்சியாளர்கள் PhD செய்வர்களுக்கெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி தான் கைடு, வழிகாட்டுபவர். அவர் வாரத்திற்கு ஒரு முறை அந்த அசோகா யூனிவர்சிட்டி கல்லூரியில் பாடம் எடுக்கிறார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று. அந்த பாடம் எடுக்க சமயத்துல நேற்று அவர் அறைக்கு அந்த கல்லூரியில் நுழைந்தவுடன் அனைத்து மாணவர்களும் அவருக்கு பாராட்டு தெரிவித்து கை தட்டினார்கள், விஜய் வாழ்க என்று விசில் அடித்தார்கள் வட இந்திய மாணவர்கள். காரணம், விஜயை பற்றி பிரவீன் சக்கரவர்த்தி பல முறை சொல்லி இருக்கிறார் அந்த மாணவர்களிடம். அந்த மாணவர்களிடையே இருக்கக்கூடிய உற்சாகம் எதை காட்டுகிறது என்றால், அந்த 2 மாணவர்களிடம் நான் சொன்னது, நரேந்திர மோடிக்கும் விஜய்க்கும் ஒற்றுமை வேற்றுமை இருக்கிறது. இருவருமே வறுமையை பார்த்தார்கள், பசி பட்டினியை பார்த்தார்கள், வேலை செய்திருக்கிறார்கள். நரேந்திர மோடியினுடைய அம்மையார் தாய் பாத்திரம் தேய்ச்சார், பக்கத்து வீட்டுல வேலைக்காரியா இருந்து பண்ணாங்க. இவர் தீ வித்தார். விஜய் அவர்கள் 2000 கோடி வருஷத்திற்கு நடிகராக சேர்ந்திருந்தாலும் அவருக்கு வரக்கூடியது பசி பட்டினியை நான் பார்த்தேன் என்று ஓப்பனா சொல்லியிருக்கார். அதுதான் ரிசர்ச் டாபிக். சினிமா துறையிலும் அரசியலிலும் எப்படி வளர்ந்தார் என்பது, அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார், அவருடைய கொள்கை இடதுசாரியா வலதுசாரியா சென்டரிஸ்டா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதை விளக்கமாக வழிகாட்டுதல் செய்யக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியுடன் விஜய் பேசும் பொழுது அவரும் கூட இருக்கிறார் இன்று மாலை. ஆக மொத்தம் தமிழகத்தில் ஒரு மாறுதலை எதிர்பார்க்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much.